Fifth sum, the sum of the cubes of the first n natural numbers is 2025. Then find the value of n. ஸோ ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் சம்முன்னா மொத்தமாக கூட்டினது ஆஃப் க்யூப்ஸ். எதை கூட்டியிருக்காங்கன்னு சொன்னால் க்யூப்ஸை. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் எதோட க்யூப்னு சொன்னால் நேச்சுரல் நம்பர்ஸோட க்யூப்ஸு. சரியா? ஈஸ்னால் மேக்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கீவேர்டு ஈஸ்னால் இஸ் ஈக்குவல் டு. ஸோ 2025. ஸோ அப்போ கொடுத்துருக்க எழுதுவோமா? என்னது 1 cube + 2 cube + 3 cube + எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸு. இதோட க்யூப்ஸ் இப்படி தானே எழுதுவோம். அப்புறம் சம்முன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எத்தனையோ நம்பர்ஸ் வரைக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n cube. ஈஸ்னா இஸ் ஈக்குவல் டு. சரியா? இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் மாற்றிட்டேன். சம்முன்னா ஆட் பண்ணணும், க்யூப்ஸ்னால் க்யூப் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதோட சம் ஈஸ்னா இஸ் ஈக்குவல் டு 2025. ஸோ 2025. சரியா? இது கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. n அப்படின்னா இதில் இங்கே n 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு n ஏதோ எத்தனையோ நம்ம சேர்த்தாதானே இந்த 2025 வருது. ஸோ அப்போது இது எத்தனாவது நம்பரில் நிற்கணும், இல்லாட்டினா எத்தனை நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணால், எத்தனை நம்பர் வரைக்கும் க்யூப் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணால் 2025 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்னன்னு சொன்னால் இதில் எத்தனை நம்பர் இருக்குது அதை கண்டுபிடி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். சரியா? ஸோ அப்போது நமக்கு தெரிஞ்சது என்னது? சம் ஆஃப் த க்யூப்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். அதோட ஃபார்முலா என்னது? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ சம் ஆஃப் த, திரும்பவும் நான் சொல்கிறேன், எப்போதுமே ஃபார்முலா எழுதிடணும், ஃபார்முலாவுக்கு தனியாக மார்க் உண்டு. ஸோ சம் ஆஃப் த cubes of the natural numbers Sn is equal to எவ்வளோ? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயரா? கரெக்டாக? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயரா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ? 2025. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2025 கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இதுக்குள்ளே உள்ள இந்த n வேணும். அதாவது எத்தனை நம்பர் கூட்டினா, இந்த சீரீஸில் எத்தனை நம்பர் வரைக்கும் கூட்டினா இந்த ஆன்சர் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன வேணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இது வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, உனக்கு கேட்டுருக்கிறது கொஸ்டின். சரியா? ஸோ அப்போ என்ன மெத்தட் நம்ம போகணும்? டிரான்ஸ்போஸ் மெத்தட். அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றணும். என்னது? ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்புறம் இந்த 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இங்கே டிவிஷனில் உள்ளது இங்கே மல்டிப்ளிகேஷனில் மாறும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள n எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். சரியா? ஸோ அப்போது இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போட்டால் அப்போது n × n + 1/2 இஸ் ஈக்குவல் டு 2025. ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் எப்படி வருமா? பவர் 1/2வா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025வா? சரியா? ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுது? இதில் இந்த 2025 ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுக்கணும். நம்ம எப்படி போடுவோம்? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? ஸோ 2025 லாஸ்ட் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ 5ல் முடிஞ்சால் கண்டிப்பாக 5 டேபிளில் தான் டிவைட் ஆகும். ஸோ 5 எடுக்கட்டா? ஸோ 5 திரும்பவும் சொல்கிறேன், இந்த உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ஆன்சர். ஸோ 5 × என்ன போட்டால் இந்த நம்பர் வரும்னு பார்க்குறோம். ஸோ 2 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 20 எடுக்கிறேன். சரியா? இல்லைங்கிறதுக்கு நீ கேட்கலாம் ஒரு 0. திரும்ப ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல இல்லைங்கிறது ஒரு 0 நீ சொல்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். சரியா? அப்புறம் 20 எடுக்கிறேன். ஸோ 5 × 4ஆ? அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறேன்? 2 எடுக்கிறேன். 2 இந்த 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இல்லைங்கிறதுக்கு ஒரு 0. அப்புறம் இந்த 2க்கு பக்கத்தில் உள்ள 5 சேர்த்து எடுத்துப்போமா? ஸோ 25வா? ஸோ 5 × 5 25. கரெக்டாக? ஸோ இப்போ நல்லா கவனி. இப்போ இதை நம்ம ரீட் பண்ணும்போது 405 தான் ரீட் பண்ணுவோம். சரியா? ஸோ 45 ரீட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த 0 எப்படி ரீட் பண்ணுறோம்? இந்த 0 முன்னாடி இருக்குல்ல, இது இருந்தாலுமே நம்ம இந்த நம்பரை எப்படி வாசிக்கிறோம்?
405 405 இப்படி தான் வாசிக்கிறோம் கரெக்டாக. அதனால தான் எப்போதுமே ஸ்டார்டிங்கில் 0 போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி அதுக்கு வேல்யூ கிடையாது. அதனால தான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் எப்போதுமே நம்ம 0 போட மாட்டோம், போடாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த எல் டிவிஷனில் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த 0 மென்ஷன் பண்ணாமல் போயிடுவீங்க. சரியா, ஃப்ரண்ட்டில் 0 போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நடுவில் வந்துச்சுன்னா கம்பல்சரி 0 போட்டு அப்புறம் தான் டிவைட் பண்ணணும், இல்லாட்டி ஆன்சர் மாறி போயிடும். சரியா, ஸோ அப்போது 5 எடுக்கட்டா. லாஸ்ட் நம்பர் 5னால 5 டேபிளில் தான் டிவைட் ஆகும். ஸோ 4 எடுப்போமா, 4ஐ 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போது பக்கத்தில் ஒரு நம்பர் சேர்த்து எடுக்கிறேன், 40யா. அப்போ எவ்வளோ வரும், 5 இன்ட்டு எவ்வளோ போட்டால் 40 வரும் எனக்கு, 5 8s are 40. திரும்ப 5 இன்ட்டு எவ்வளோ போட்டால் எனக்கு 5 வரும், 1. சரியா, அதுக்கப்புறம் 81. இது ஓப்பனாகவும் எனக்கு தெரியும், ஸ்கொயர் நம்பர் தானே இது. ஸோ எதோட ஸ்கொயர் நம்பர், 9ஆ. ஸோ 9s are 81ஆ. சரியா, அப்போது இந்த 2025 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன், இட் இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதுவோமா, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 9 இன்ட்டு 9. சரியா, ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில எடுக்கும்போது 2 5க்கு ஒரு 5 எழுதணும், இந்த 2 9க்கு ஒரு 9 எழுதணும். அப்போ எவ்வளோ வரும், 45. சரியா, இப்போது இந்த 2 ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் இந்த 2 எடுத்துகிட்டு போகணும்ல. அப்போது n இன்ட்டு n + 1 இஸ் ஈக்குவல் டு 45. இந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் வந்த ஆன்சர் 45. இந்த 2 சரியா டினாமினேட்டரில் இருக்கா, அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகுமா. ஸோ டினாமினேட்டரில் இருக்கா, சரியா 2. அப்போ இந்த போகும்போது நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் போகும், இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ 45 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 90யா. தெரிலனா நீ மல்டிப்ளை பண்ணிக்கோ, 5 2s are 10, ரிமைண்டர் 1, 4 2s are 8, 8 + 1 9. சரியா, ஸோ அப்புறம் n இன்ட்டு n + 1. ஸோ ஏதோ ஒரு நம்பர் அதுக்கு பக்கத்து நம்பர் அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 90 வருது. சரியா, அப்போது ஒன்று டேரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிப்போம், இல்லாட்டினா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிப்போம். சரியா, ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போமா நம்ம. அப்போது 90யை ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா, எவ்வளோ வரும், 5 எடுப்போமா, 1 5s are 40, 8 5s are, அப்புறம் 2 எடுக்கிறோன்னு வச்சுக்கோ, 9 2s are 3. ஸோ 3 3s are 9, 5 2s are 10. சரியா, ஸோ 3 3s are 9, 5 2s are 10. அப்போ எப்படி எழுதுவோமா, 90 எப்படி எழுதுவோமா, எப்படி சொல்கிறது, n இன்ட்டு n + 1 இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 10 போடட்டா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 9 இன்ட்டு 10 போட்டுட்டேன். ஸோ இந்த எண்ணுங்கிறது 9, n + 1 9 + 1 10. சரியா, அப்போ n என்னவா இருக்குது, n இஸ் ஈக்குவல் டு 9. புரியுதா. ஸோ இந்த எண்ணுங்கிற இடத்துல 9 இருக்குது, இந்த n + 1ங்கிற இடத்துல 9 + 1 10 கரெக்டாக இருக்கா. அப்போது எண்ணுங்கிறது என்ன, 9. ஸோ அப்போ 9 நம்பர்ஸை ஆட் பண்ணால், அதாவது 9 நம்பர்ஸ் வரைக்கும் 9 வரைக்கும் க்யூப் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணால் 2025. ஸோ ஆன்சர் வந்துடுச்சா. சரியா, திரும்பவும் நான் சொல்கிறேன், இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 90 இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரியா.